தமிழ் சினிமாவிலே பல புதுமொழி படைத்த இயக்குனர் ஸ்ரீதர் ஹிந்தி இயக்குனர் சாந்தாராமுடைய மிக தீவிரமான ரசிகர். அவருடைய நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படம் வெற்றி பெற்றதுக்கு பின்னாலே அந்த படத்தை ஹிந்தியில் எடுக்கின்ற முயற்சியில் இருந்தார் ஸ்ரீதர். அப்போது இந்த நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தை பற்றி சாந்தாராமிடம் ஒருமுறை சொன்னார் அந்த எழுத்தாளர். ரொம்ப வித்தியாசமாக அந்த கதையை உருவாக்கியிருக்கார் ஸ்ரீதர். அந்த படத்துக்கு நான் தான் வசனம் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சாந்தாராமிடம் ஒரு சொன்ன உடனே அந்த படத்தை நான் பார்க்கணுமே, முடிஞ்சால் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம் சாந்தாராம். அவர் அப்படி சொன்ன செய்தியை ஸ்ரீதருக்கு தெரிவித்தார் அர்ஜுன் தேவராஜ். அதை கேள்விப்பட்ட உடனே ஸ்ரீதர் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்ரீதர் யாருடைய தீவிர ரசிகராக இருந்தாரோ அந்த டைரக்டரே இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுநாளே அந்த பிரதியை பம்பாய்க்கு அனுப்பி வைத்தார் ஸ்ரீதர். படத்தை பார்த்துட்டு உடனடியாக ஸ்ரீதருக்கு ஒரு தந்தி அனுப்பினார் சாந்தாராம். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நீங்கள் அடுத்த முறை பம்பாய் வரும்போது உங்களை சந்திக்க விரும்புகிறேன் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்த முறை பம்பாய் போகும்போது அவரை சந்திக்கிறதா, அவரை சந்திப்பதுக்காகவே பம்பாய் போனோம் அப்படின்னு முடிவு பண்ண ஸ்ரீதர் உடனடியாக பம்பாய்க்கு கிளம்பினார். பம்பாயில் அவரை சந்தித்த போது அவருடைய ஆனந்தம் கரை புரண்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக ஸ்ரீதரிடம் பேசி கொண்டிருந்தார் சாந்தாராம். என் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம்னா அந்த 1 மணி நேரம்தான் என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர். தமிழ் சினிமா உலகத்தைச் சேர்ந்த 14 கலைஞர்கள் தலா 3000 ரூபாய் போட்டு எடுத்த திரைப்படம் தான் நல்லதுக்கு காலமில்லை என்ற திரைப்படம். ஜெய்சங்கரும் ஸ்ரீபிரியாவும் ஜோடியாக நடித்த அந்த படத்தை இயக்கியவர் TN பாலு. அந்த படத்தினுடைய சில காட்சிகள் தட அருகிலே படமாக்கப்பட்டன. அப்போ பெரும்பாலும் எல்லா நட்சத்திரங்களும் காலையில் 8 மணிக்குள்ளே படப்பிடிப்புக்கு வந்துடுவாங்க. ஆனால் ஜெய்சங்கர் மட்டும் 1 மணி அல்லது 1.5 மணி நேரம் தாமதமாக வருவார். முதல் நாள் ஜெய்சங்கர் இப்படி தாமதமாக வந்ததை பார்த்து ஸ்ரீபிரியா, நாங்கள்லாம் 8 மணிக்கு வரோம், ஜெய்சங்கர் மட்டும் ஏன் இப்படி தாமதமாக வரணும், ஏன் அதை பற்றி நீங்கள் யாரும் கேட்க மாட்டேன்றீங்க, இன்றைக்கி நான் அவரை கேட்குறேன் என்று சொல்லிவிட்டு ஜெய்சங்கர் வந்த உடனே நீங்கள் மட்டும் ஏது மாதிரி தாமதமாக வரீங்க, நாங்கள்லாம் உங்களுக்காக காத்து கிடக்க வேண்டுமா என்று ஜெய்சங்கரை பார்த்து கேட்டார். அப்போ ஸ்ரீபிரியா வளர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு நடிகை, ஜெய்சங்கர் ஒரு பிரபலமான கதாநாயகன். ஆனாலும் ஜெய்சங்கரை பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்கின்ற துணிச்சல் ஸ்ரீபிரியாவுக்கு இருந்தது. ஜெய்சங்கர்கிட்ட அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்ரீபிரியா அப்படி கேட்ட உடனே ஸ்ரீபிரியா மேலே ஜெய்சங்கர் கோவப்படலை. நான் தாமதமாக வரேன் தானே நீ புகார் பண்ணுற, நாளை காலையில் பார், நீ வர்றதுக்கு முன்னாடி நான் வரேன் என்று ஸ்ரீபிரியாவிடம் பந்தயம் கட்டினார் ஜெய்சங்கர். நான் முன்னாடி வந்துட்டா நீ எனக்கு 1000 ரூபாய் தர வேண்டும் என்பது தான் பந்தயம். மறுநாள் காலையில் ஜெய்சங்கர் தடாவுக்கு படப்பிடிப்புக்கு வந்தபோது மணி 7:30, ஸ்ரீபிரியா வந்தபோது மணி 8. ஸ்ரீபிரியா வருவதற்கு முன்னதாகவே படப்பிடிப்புக்கு வந்த ஜெய்சங்கர் ஸ்ரீபிரியாவிட்டேருந்து பந்தய பணமான 1000 ரூபாய் வசூல் செய்து அங்கே இருக்கின்ற யூனிட் மெம்பர்களுக்கெல்லாம் அதை செலவழித்தார் என்று ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்தேன். நடிகை பானுமதி தமயந்தியாக நடித்த தெலுங்கு படம் தான் நல தமயந்தி என்ற திரைப்படம். அந்த படத்தை தமிழை மொழி மாற்றம் செய்த போது அந்த படத்துக்கு வசனம் எழுதுகின்ற பொறுப்பை ஆரூர்தாஸ் ஒப்படைத்தார்கள் அந்த படத்துடைய தயாரிப்பாளர். அந்த படத்துக்கான டப்பிங் பணிகள் பானுமதிக்கு சொந்தமான பரணி தியேட்டரிலே தொடங்கியது. அந்த பணிக்காக ஆரூர்தாஸ் அந்த திரையரங்குக்கு சென்றார். அந்த தியேட்டரில் நடுநாயகமாக அப்போது உட்கார்ந்து கொண்டிருந்தார் பானுமதி. அவரிடம் அந்த படத்துடைய ஒளிப்பதிவாளரான கோட்டீஸ்வர் ராவ் ஆரூர்தாஸை அறிமுகப்படுத்தி வைத்தார். இந்த ஒளிப்பதிவாளர் கோட்டீஸ்வர் ராவிற்காக அவர் தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளரும் கூட. இவர் தான் ஆரூர்தாஸ் அப்படின்னு பானுமதிக்கு இவரை அறிமுகப்படுத்தி வச்ச உடனே ஏற இறங்க ஆரூர்தாஸை பார்த்துருக்கிறார் பானுமதி. அப்போ ஆரூர்தாஸ் ஒரு சின்ன பையன், 20 வயதுக்குள்ளாகத்தான் அப்போது அவருக்கு வயது இருந்தது. அவரை பார்த்துட்டு, நீங்கள் தான் இந்த படத்துக்கு வசனமா, இதுக்கு முன்னாடி இது போன்ற டப்பிங் படங்களுக்கு வசனம் எழுதிய அனுபவம் இருக்கா என்று ஆரூர்தாஸை பார்த்து பானுமதி கேட்க, இருக்குமா என்றார் ஆரூர்தாஸ். எத்தனை படங்கள் பணியாற்றியிருக்கீங்க என்று பானுமதி கேட்டவுடன் 3 படங்கள் என்று சொன்ன ஆரூர்தாஸ் அத்தோடு நிற்கலை. தஞ்சை ராமையதாசனுடைய சிஷ்யன் நான் என்ற விஷயத்தையும் பானுமதியும் சொன்னார். அந்த காலகட்டத்தில் இது போன்ற மொழிமாற்ற படங்கள் பலவற்றுக்கு வசனம் எழுதியவர் தஞ்சை ராமையதாஸ் என்பதால் அவருடைய பெயரை சொன்னோடனே பானுமதி முகத்திலே ஒரு லேசான சிரிப்பு தோன்றியது. நான் வசன காயத்தை பார்த்து பேச மாட்டேன், நீங்கள் வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எது பொருந்துகிறதோ அதை நம்ம டேக் போகலாம் என்றார் பானுமதி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை வசனம் எழுத்துனா அது என்னுடைய மனசில் அப்படியே மனப்பாடம் ஆகிடும். அதனால் பேப்பர் இல்லாமலே என்னால் வசனத்தை சொல்ல முடியும், நான் சொல்கிறேன் நீங்கள் பேசுங்க என்று சொல்லி டப்பிங் பணிகளை தொடங்கினார் ஆரூர்தாஸ். 1 மணி நேரத்துக்கு மேலாக அங்கே இருந்து டப்பிங் பேசிட்டு கிளம்பும்போது, ரொம்ப நல்லா வசனம் எழுதியிருக்கீங்க, வசனம் நல்லா பொருந்தது, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வசனம் மாற்றணுன்னாலும் உடனடியாக எழுதுறீங்க, உங்களுடைய திறமை ரொம்ப பிரமாதம், தஞ்சை ராமையதாஸ் மாதிரி நீங்களும் இந்த துறையிலே மிகப்பெரிய மாஸ்டராக வருவீங்க என்று ஆரூர்தாஸை ஆசீர்வதித்தார் பானுமதி.
நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை என்று பாராட்டப்பட்ட பானுமதியுடைய வாயாலே அப்படி ஒரு வாழ்த்தினை பெற்ற ஆரூர்தாஸ் அதற்கு பின்னாலே பூவும் பொட்டும் 10 மாத பந்தம் போன்ற பல படங்களிலே பானுமதியோடு இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றார். பிரபல சிரிப்பு நடிகரான வைகை புயல் வடிவேல் இருக்கார். அவர் ஆரம்பத்தில் ஒரு பட்டறையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ எப்படியாவது சினிமாவில் சேர்ந்துன்னான்னு அவருக்கு தீராத ஆசை. ஒரு 60-70 ரூபா புரட்டிக்கிட்டு நேராக சென்னைக்கு வந்தார். இங்கே கம்பெனியாக ஏறினார். அவ்வளோ எளிதில் சினிமா கம்பெனியில் எங்கே சான்ஸ் கொடுப்பாங்க? யாருமே அவருக்கு சான்ஸ் தரல. அதனால் வேறு வழி இல்லாமல் மதுரைக்கு திரும்பினார் வடிவேல். இப்போ அவருடைய அதிர்ஷ்டம், பிரபல தயாரிப்பாளரும் டைரக்டருமான ராஜ்கிரண் மதுரைக்கு ஒரு கல்யாணத்தில் கலந்து கொள்வதற்காக வந்தார். அவர் வந்திருக்கார விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் முன்னாடி போய் நின்றார் வடிவேல். சார், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப நல்லா காமெடி பண்ணுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்று ராஜ்கிரனிடம் கேட்டார். அப்படியா, காமெடிலாம் நல்லா பண்ணுவியா? சரி, காமெடினா என்ன என்று வடிவேலை பார்த்து ராஜ்கிரண் கேட்க, காமெடினா என்ன சார், 4 பேரை சிரிக்க வைக்கிறது தான், அதை நான் நல்லா பண்ணுவேன் என்றார் வடிவேல். சரி, 4 பேர் வேணாம், நான் ஒருத்தன் இருக்கல, என்னை சிரிக்க வை என்று ராஜ்கிரண் சொல்ல, அடுத்து ஒரு அரை மணி நேரம் விழுந்து புரண்டு அதை பண்ணி இதை பண்ணி நிஜமாகவே ராஜ்கிரனை சிரிக்க வைத்தார் வடிவேல். இதுக்கப்புறம் ராஜ்கிரண் வடிவேல்கிட்ட ஏதாவது சொன்னாரான்னா சொல்லலை. சரின்னு கிளம்பி போயிட்டார். அவர் போன 10ஆவது நாள் வடிவேலுக்கு ஒரு கடிதம் வந்தது. திண்டுக்கல்லுக்கு வந்து என்னை பாருங்க. உடனே ஒரு பொட்டியை தூக்கிக்கிட்டு திண்டுக்கல் போனார் வடிவேல். அங்கே போன பிறகு தான் அங்கே என் ராசாவின் மனசிலே அப்படின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயமே வடிவேலுக்கு தெரிய வந்தது. அந்த படத்தில் வடிவேலுக்கு கிடைச்சது ஒரு சின்ன ரோல் தான். அந்த படத்திலே தனக்கு வாய்ப்பு கிடைத்த அனுபவத்தை பற்றி 1993ஆம் ஆண்டிலே ஆனந்தவுடன் பத்திரிகையில் ஒரு பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் வடிவேல். அந்த படத்தில் எனக்கு சின்ன ரோல் தான், ஆனால் எனக்கு வாழ்க்கை கிடைச்சதே அந்த படத்தினால்தான். இப்போ எங்கள் வீட்டில் 3 வேளை நிம்மதியாக சாப்பிட்றாங்க. ஒரு நல்ல நடிகர்னு பேர் வாங்கணும், வடிவேலுன்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு 4 பேர் சொல்லணும், இதுதாங்க என் ஆசை என்று அந்த பத்திரிகை பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் வடிவேலு. இப்போ அதை பற்றிலாம் வடிவேலு நினச்சி பார்க்குறாரான்னு தெரியல. அண்மையிலே பாண்டிச்சேரியிலே மணக்குள விநாயகர் கோயிலை சேர்ந்த லக்ஷ்மி என்ற ஒரு யானை இறந்து விட்டது. அந்த யானை இறந்த உடனே நடிகை லக்ஷ்மி இறந்து விட்டார் என்று வலைதளங்களிலும் வாட்ஸ்அப்புகளிலும் வெகு வேகமாக செய்திகள் பரவின. லக்ஷ்மி எப்படிப்பட்ட உழைப்பாளி என்பதும் எப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரர் என்பதும் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லக்ஷ்மியுடைய சாதனைகள் என்னென்னு நான் பட்டியல் போடுவதை விட அவரே ஒரு பத்திரிகை பெட்டியிலே சொன்ன பதிலை உங்களுக்கு சொல்வது மிகச் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிருபர் லக்ஷ்மிகிட்ட உங்கள் சாதனை என்ன என்று ஒரு முறை கேட்டார். இன்னமும் படப்பிடிப்பு தளத்துக்கு போய் உழைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், இதை விட வேறு என்ன சாதனை வேணும்? அது மட்டும் இல்லாமல் எந்த படப்பிடிப்புக்காவது தேதி கொடுத்துட்டேன்னா ஒரு நாளும் நான் போகாமல் இருந்ததில்லை. அதே மாதிரி அந்த படப்பிடிப்பு தளத்தில் யாரையும் நான் கடிந்து பேசியதும் இல்லை. அதே மாதிரி பணம் கிடைக்கிறதே அப்படின்றதுக்காக கிளாமர் ரோலில் ஒரு நாளும் நான் ஏற்று நடித்ததில்லை. இது எல்லாத்துக்கும் மேலே நான் யார் என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் நடித்த ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் என்ற படத்தில் ஒரு வசனம் வரும், இதுக்கு இது அப்படின்னு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அதுக்கு எல்லையே இல்லை என்று. அந்த கல்யாணியுடைய பாத்திரம்தான் நான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதில் சொல்லியிருக்கிறார் லக்ஷ்மி.